ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல 6வது மாசத்துல 2 குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. அது பேர் என்ன கைத்ரி? OGCT, OGTT. OGCT, OGTT. இந்த 2 குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. இந்த 2 டெஸ்ட் எதுக்கு, அதை எப்படி எடுப்பாங்க, அதனுடைய ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவில் 5th மந்த்துக்கான அனாமலை ஸ்கேன் எடுத்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ஸ்கேன் எப்படி எடுப்பாங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி போயிட்டு ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஏன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் டாக்டர் பார்க்கும்போதே டாக்டர் வந்துட்டு கடைசியாக வந்து பாப்பா நார்மலாக இருக்குது அப்படி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி ஒரு 1 வீக் கேப்பில் செகண்ட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குளுக்கோஸ் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைமில் நமக்கு வந்து சுகர் லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாதவங்களுக்கு கூட சுகர் வந்து பிரெக்னன்சி டைமில் வரும் இல்லமோ. ஸோ சுகர் கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சுகர் இல்லாதவங்களுக்கு கூட சுகர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். பாப்பா வந்து வளர ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிரெக்னன்சி டைம் ஃபர்ஸ்ட் 3 மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மேலே 11 மேலே வந்து ஹீமோகுளோபின் கவுண்ட் இருக்குன்னா, அது செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா 8-7 கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவளை வரவே கூடாது, அவள் வர விடவும் கூடாது. ஸோ நிறைய பிளட் விடுற மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் ஃபுட்டு எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து 10 மேக்ஸிமம் 11க்கு மேலே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது 12 வச்சிருக்கணும். 11க்கு மேலே இருந்தாலும் ஓகே தான். சரி, ஓகே, அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இந்த வீடியோ இந்த குளுக்கோஸ் டெஸ்ட் எப்படி பண்ண போனோம் அப்படின்றத மேடம் வந்து சொல்லுவாங்க. ஹாய் பாப்பு. ஹாய். கண்ணு திறக்க மாட்டியே, தெரியும். எதுக்கு வந்துருக்கீங்க பாப்பா? GST-யா? OGCT. OGCT. அந்த டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் என்ன டெஸ்ட்? அப்படின்னா குளுக்கோஸ் டெஸ்ட். ஆமாம், சுகர் எடுப்பாங்க. குளுக்கோஸ் டெஸ்ட். நாங்களும் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 7:30 to 8 o'clock ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எங்களுக்கு வீட்டில இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 10 minutes தான். ஸோ போனதுக்கப்புறம் லேப்ல போயிட்டு இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லை, இன்னும் சாப்பிடல. இல்லை, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க சாப்பிடலாம், நெக்ஸ்ட் எடுக்கிற டெஸ்ட்டுக்கு தான் சாப்பிடக்கூடாது. நான் சொல்றேன். அதாவது மக்களே, முன்னாடி நாளே என்கிட்ட கேட்டா என்னன்னா, இது வந்து குளுக்கோஸ் டெஸ்ட்னா பிளட் எடுப்பாங்க, அவங்க கிட்ட கேளு, சாப்பிட்டு போகணுமா சாப்பிடாம போகணுமான்னு கேளு அப்படின்னா, நானும் வந்துட்டு முன்னாடி நாளே வந்து ஜிம்லேருந்து கால் பண்ணுறேன். மேடம் இப்படி தான் நாளைக்கு வரப்போகிற குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு சாப்பிட்டு வரணுமா அப்படின்ட்டு அந்த லேபில் இருப்பாங்களே, அதை அவங்க கிட்ட கேட்டோம். இல்லை, சாப்பிடாம தான் வரணும், நீங்கள் சாப்பிடாம வாங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, 8 மணிக்கு நான் கூப்பிட்டு போகிறப்ப பசிக்குது அப்படின்னா, சரிம்மா சாப்பிடாம சொன்னாங்க. அவங்க பிளட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னோடனே, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு, சாப்பிட்டு வந்துருங்க, இந்த டெஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு எடுக்கலாம், அடுத்த டெஸ்ட் சாப்பிடாம எடுக்கணும் அப்படின்னாங்க. ஏமா போன்ல நேற்று இப்படி முக்கி கேட்டேன், இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே, சரி எதுக்கு அவங்க கேட்ட ஆர்கியூ பண்ணிட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து குளுக்கோஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு மெடிக்கல் போய் வாங்கிக்கிட்டு டேரெக்டாக கேன்டீன் போயிட்டு சாப்பிட போயிட்டோம். கேன்டீன் போனதே எனக்கு பொங்கல் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி பொங்கல் தாங்கன்னு. பொங்கல் இல்லைம்மா, இன்னும் எது ரெடி ஆகலை அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பசி வேறு. சரி ஓகே, என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டேன். பிரெட் ஆம்லேட் ஜூஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, ஒரு ஜூஸ் ஒரு பிரெட் ஆம்லேட் தாங்கன்ட்டு நானும் சாப்பிட்டேன். இப்போ இதை இவ்வளோ தண்ணியில் கலந்து போட்டாங்க. கசப்பா இந்த தண்ணி இப்படி ஃபீல் பண்ணும். அதே சக்கரை பாவு மாதிரி இருக்கும். கசப்பு கூட கொஞ்சம் கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். இனிப்பை தான் குடிக்கணும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். குடிச்சிட்டு இதே ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இந்த 2 மணி நேரம் இதே தான் ஓடும் மைண்டில். ஐயோ ஒரு மாதிரி இருக்கே, வாந்தி வருமா வராது. வாட்டர்மெலன் ஜூஸ் வந்துச்சு. பிடிச்சி அப்படி அதுதான் இப்போ நான் ஒன்று சொல்லான்னு இருந்தேன். ஏன்னா சின்ன கிளாஸில் தந்துருக்காங்க, இது எனக்கே பத்தாது. இது எனக்கு அவளுக்கு தான். இந்தா ஃபர்ஸ்ட்லாம் பெரிய கிளாஸில் கொடுப்பாங்க. இங்கேயும் ஜூஸ் குடிச்சிட்டு போயிட்டு இதுவும் குடிச்சிட்டு அவ்வளோதான். ஏமாத்துறாங்க. அதே காசு வாங்கினாங்க, ஆனால் கிளாஸ் ரொம்ப சின்னதாக கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் வாட்டர் மெலன். சரி குடி. ஆமாம், 50 ரூபா இல்லை, 50 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் தரணும்? இது
நல்லா இருக்கா? என்னன்னு தெரியல, இந்த டைம் ஜூஸும் வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்களா இல்லை நல்லா இல்லையான்னு தெரியல. கம்மி பண்ணிட்டாங்கல்ல, ஓரளவுக்கு ஓகே. நான் கம்மி பண்ணிட்டாங்க. பிரெட் ஆம்லெட்டு மயோனஸ் இல்லை, க்ரீன் சட்னி ஒழுங்காக இல்லை. லாஸ்ட் டைம்லாம் நல்லா இருந்துச்சு, இந்த டைம் ஃபஸ்ட்டு. அப்போ நீயே பண்ணி எட்டு வந்துருக்கோம் வீட்டிலேருந்து. அவுட் சைட் ஃபுட் நாட் அலௌட் இருக்கேன். ஆமாம், நீங்கள் போட்டுருவாங்க. அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தா நான் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவேன். ஒரு வழியாக மேடம் வந்து ஜூஸும் அந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. என்ன சாப்பிட்டியாடான்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிடல, டிஃபன் தான் சாப்பிட்னு இருந்தேன். காலையில் இந்த பிரெட் ஆம்லெட் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி லேபுக்கு போயிட்டோம். லேபுக்கு போன உடனே அந்த குளுக்கோஸை ஓப்பன் பண்ணி கொட்டி கொடுங்க ப்ரோ, குடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கிறுன்னு கட் பண்ணி அப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலில் கொட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். கஷ்டப்பட்டு முளைக்க. அதாவது ஸ்வீட்னா எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனால் இருந்தாலும் ஓவர் ஸ்வீட் யாருக்கும் பிடிக்காது. ஸ்வீட் அது எப்படி தெரியுமாச்சு, குலாப் ஜாமுன் தண்ணி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணியில் நான் குடிப்பேன், மட்டன் குடிப்பேன். நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வாமிட்டிங் வர ரொம்ப இனிப்பு, சர்க்கரையோட ரொம்ப சர்க்கரையா இருந்துச்சு. அது வந்து கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இந்த டெஸ்ட் எப்படின்னா மக்களே, நம்ம குளுக்கோஸ் கலந்து குடிக்கிறோம் இல்லையா, 9 மணிக்கு குடிக்கிறோன்னா 10 மணிக்கு வந்து பிளட் எடுப்பாங்க, ஒரு டியூப் எடுப்பாங்க. மேடமும் கஷ்டப்பட்டு அந்த குளுக்கோஸ்லாம் வந்து குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருந்தா. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா திடீர்னு பார்க்க தூங்கிட்டு இருக்கா. சரி தூங்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். என்ன பண்றது, அப்புறம் சரி தூங்கிட்டா. திடீர்னு பார்த்தா கரெக்டாக 10 மணி பக்கம் ஆச்சு. நான் எழுப்புனா எந்திரி டைம் ஆச்சு அப்படின்ட்டு எழுப்பி அவளை வந்து லேபுக்குள்ளே அனுப்பிச்சி விட்டேன். உள்ளே போயிட்டு ரத்தத்தை எடுத்தாங்க. எடுத்து முடிச்ச உடனே வீட்டுக்கு போங்க, ஒரு 3 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வரும் அப்படின்னாங்க. திருப்பி நம்ம 1 வீக் கழிச்சு வரணும் இல்லையா அடுத்த ஒரு டெஸ்ட்டுக்கு. அப்போ 1 ஹவர் ரிப்போர்ட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா டாக்டர் வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் தான் டாக்டர் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். கை கட்டு ரத்தம் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் 1 வாரத்திற்கு பிறகு மீண்டும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோம். அதே மாதிரி கிளம்பி நேரமாக போனோம். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போனோம். ஏன்னா போன டெஸ்ட் சாப்பிட சொல்லிட்டாங்கல்ல, இது சாப்பிடாம போனோம். சாப்பிடாம பாஸ்டிங்கில் வந்து ஒரு டைம் பிளட் எடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு டியூப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் குளுக்கோஸ் குடிக்க சொல்லுவாங்க. குளுக்கோஸ் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு ஒரு டைம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 1 ஹவர் கழிச்சு ஒரு டைம் எடுப்பாங்க. அதாவது இப்போ 9 மணிக்கு வந்து நம்ம 8 மணிக்கு குளுக்கோஸ் குடிக்கிறோம்னா 9 மணிக்கு ஒரு டைம் எடுப்பாங்க, 10 மணிக்கு ஒரு டைம் எடுப்பாங்க. 3 டைம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணும். இங்கே காலைல 6:30 கிளம்பி வந்திருக்க. இன்னைக்கு குளுக்கோஸ் டெஸ்ட்டா? 3 தடவை எடுப்பாங்க. ஆமாம், ஆரம்பிக்கலாமா? மூஞ்சி சிரிக்கிறா, போகிறப்ப எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வழக்கம் போல் லேபுக்கு போனோம். லேபுக்கு போனது என்ட்ரி போட்டாங்க. என்ட்ரி போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு பிளட் எடுத்தாங்க, பாஸ்டிங்கில் எடுக்கிறது எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தடவை குளுக்கோஸ் இவரே கலந்து எனக்கு கொடுத்தாரு. கஷ்டப்பட்டு எப்படியாவது குடிச்சேன். போன டைம் அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து கொடுத்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் குடிக்கிறப்பே எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சு. நானும் நடந்து பார்த்தேன், உட்காந்து பார்த்தேன், ஏதோ மோந்து பார்த்தேன். அது வாமிட் வேற எடுக்க கூடாது, வேற எடுத்தா மறுபடியும் கலக்கி கொடுப்பாங்களாம். ஆமா, சரி கஷ்டப்பட்டு ஒரு கலக்கி கொடுப்பாங்கன்னு மட்டும் இல்ல, பாஸ்டிங் ஒரு டைம் பிளட் எடுத்தாங்கல்ல, பாஸ்டிங் ஒரு டைம் வெறும் வயிற்று ஒரு டைம் பிளட் எடுப்பாங்க. குளுக்கோஸ் குடிச்சு 1 ஹவர் கழிச்சு எடுப்பாங்கல்ல, அப்படி குடிச்சிட்டு திருப்பி வாமிட் என்ன எடுத்தா அடுத்த நாள் வச்சு திருப்பி வெறும் வயிற்று ஒரு டைம் எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஐயோ, அது பயந்துட்டே நான் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது குடிச்சிட்டு 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் பிளட் எடுத்தாங்க. அதே மாதிரி குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கிட்டு சுத்திட்டு கிடந்தா நான் பார்ப்பேன். ஐயோ அப்படின்ற மாதிரி 1 ஹவர் கழிச்சு பிளட் எடுத்துட்டு மறுபடியும் 1 ஹவர் கழிச்சு பிளட் எடுக்கணும். மீண்டும் அதே மாதிரி மக்கள் அங்கிட்டே படுத்து 1 மணி நேரம் என்ன பண்றது? எனக்கே பாவமா இருக்கும் பிளட் எடுக்க. இதுல என்னன்னா இன்னைக்கு வந்து 3 டைம் எடுத்தாங்களா, போன வாரம் வந்து ஒரு டைம் எடுத்தாங்களா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே செக்கப் போவோம். அங்கே வந்து சொல்லுவாங்க பிளட்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு திட்டுவாங்க. அவங்க தான் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, சாப்பிட்றீங்க இல்லையா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் தான் செக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, திருவுண்டு சின்னதா பின் வச்சு குத்தி ஒரு டிராப் எடுப்பாங்கல, செக் பண்ணுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க, லைட்டா இங்க குத்தி ஹீமோகுளோபின் செக் பண்ணுவாங்க. குளுக்கோஸ் டெஸ்ட் போறப்ப எடுப்பாங்க. குளுக்கோஸ் டெஸ்ட் ஒரு டியூப் எடுத்தாங்க. அப்ப மட்டும் தான் எனக்கு இங்க இருந்து டியூப்ல எடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட்லயும் செக்அப் போவீங்க, பிரைவேட்லயும் போவீங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் டெஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் நீங்க டாக்டர் கிட்ட, கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட சொல்லுங்க, மேடம் இப்படிதான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நாங்க குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணிட்டோம், இந்த பாருங்க ரிப்போர்ட் அப்படின்னு அதை கூட காட்டிக்குவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்லயும் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணிப்பாங்க, கவர்மெண்ட்லயும் பண்ணிப்பாங்க.
சுகர் லெவல் ரொம்ப ஏறி போயிடும். அதாவது அந்த தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்ல நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிப்போர்ட் கூட அங்கே ப்ரைவேட்டில் காட்டுங்க. ஆனால் ப்ரைவேட்டில் ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய டைம் பிளட் எடுத்துட்டு புள்ள தொங்கிட்டா, இப்படி ஆயிட்டா. ஏன்னா ஏற்கனவே இவளுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நானும் சுகரொட்டி வாங்கி கொடுக்குறேன், பீட்ரூட்டு கொடுக்குறேன், பேரிச்சம்பழம் கொடுக்குறேன், மாதுளம்பழம் கொடுக்குறேன். குட்டி குட்டியாக தான் ஏறுது, பாயிண்டாக ஏறுது. ஆனால் இவங்க எடுக்கிறது மட்டும் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த OGCT OGTT இந்த பிளட் டெஸ்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ பிளட் டெஸ்ட்ன்றதாண்டி குளுக்கோஸ் டெஸ்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்துச்சு. அதாவது 2 ரிப்போர்ட்டும் வந்துச்சு. ஸோ டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல், சுகர் லெவல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த குண்டை தூக்கி தலையில போட்டாங்க. அப்பா எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எடுக்க தேவையில்ல அப்படின்னு நினச்சி நான் டாக்டரை பார்க்க போனா அங்க இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி எடுக்கணுமா? அது இது ஓகேமா, இதுல நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட்ல 4 டைம் பிளட் எடுப்பாங்க. அதாவது காலையில சாப்பிடாம ஒரு டைமு, காலையில டிஃபன் சாப்பிட்டு 1 hour கழிச்சு ஒரு டைமு, மதியம் லஞ்ச் சாப்பிட்டு 1 hour கழிச்சு ஒரு டைமு, நைட் டின்னர் சாப்பிட்டு 1 hour கழிச்சு ஒரு டைமு, 4 டைம் எடுப்பாங்க. நாங்க இவளுக்கு தலை சுத்துதே இல்லை, எனக்கு தலை சுத்திருச்சு. ஐயோ மீண்டுமா அப்படின்ற மாதிரி. நிஜமாலுமே சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளவு தடவை எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஆமா மக்களே, இந்த மாதிரி வந்து நிறைய டெஸ்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த OGCT OGTTன்ற பிளட் டெஸ்ட் தான் நீங்களும் குளுக்கோஸ் டெஸ்ட்லாம் பண்ணீங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த 4 டைம் எடுக்கிற பிளட் டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சரி ஓகே மக்களே, அதாவது பிரெக்னன்ட் உமன்ஸ் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. கீரை, மாதுளம்பழம், அப்புறம் பீட்ரூட்டு, ஆப்பிள், இந்த மாதிரி வந்து அது இந்த அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஃபுட்லாம் சாப்பிடுங்க. ரத்தம் அதிகமா ஊறத பாருங்க. பாப்பா வளர பிளட் கம்மியாயிரும். எனக்கு தனியா கூட்டு பர்சனலா கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்தாங்க, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு இங்க கேரிங் ஆஃப் ஹஸ்பண்ட், கேரிங் ஆஃப் மதர், கேரிங் ஆஃப் ஃபாதர் எல்லாமே A to Z உங்கள் விஜே நான் தான். ஏன்னா வீட்டுல 2 பேர் தான் இருக்கோம். ஸோ நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட வச்சுட்டு இருக்கேன். இந்த பாப்பாவையே வளர்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே மக்களை, இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் பிளட் எடுக்குதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண தானே எடுக்கிறாங்க. அதுக்கு அளவுக்கு அதிகமா எடுக்கிறாங்க. சரி ஓகே மக்களை, அடுத்து அந்த 4 டைம் பிளட் எடுக்கிற டெஸ்ட் எடுத்த உடனே வீடியோ போடுறோம். நிறைய பேர் கமெண்ட்ல நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறீங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். தெரியாத கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பா என்னால் பதில் கொடுக்க முடியாது. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு அடே நீ என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கோணக்காமுக்கா இதை சாப்பிடுங்க சாப்பிடாது சொல்றதுக்கு டாக்டர் படிச்சிருக்கணுமாடா? ரொம்ப டீப்பா தான் சொல்லக்கூடாது, இப்படி மேலோட்டமா சொல்றதெல்லாம் சொல்லலாம். அதாவது போய் கவர்மெண்ட்ல இப்படி அப்ளை பண்ணுங்க, போஸ்ட் ஆபீஸ்ல இப்படி அப்ளை பண்ணுங்க சொல்றதுக்கு டாக்டர் படிச்சிருக்கணுமா? நடந்தது உங்களுக்கு சொல்றோம். ஆமா, நெகட்டிவ் கமெண்ட் பண்றோம், பண்ணிட்டு தான் இருப்போம் மக்களே. சரி ஓகே, அதாவது கண்டுக்காதீங்க. நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே ஆரோக்கியமா வந்து பாப்பா பிறக்கும். ஸோ ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.